ஹலோ கைஸ். இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, அதாவது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வேணும். ஓகேங்களா? அது என்ன டிமேட் அக்கௌண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும். அது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்க, வேணா உங்களுக்கு வந்து அது இந்த வீடியோ யூஸ் ஆகாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு இன்னும் கிளியராக தெரியல அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இப்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே தான். சரிங்களா? என்ன வித்தியாசம்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு 10 lakhs டெபாசிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இது வந்து அடுத்த நாள் போய் ஏடிஎம்மில் விட்ரா பண்ணி பார்க்குறீங்க, ஏடிஎம்மில் போய் செக் பண்ணி பார்க்குறீங்க அமௌண்ட் பேலன்ஸு. ஸோ அதே 10 lakhs தான் இருக்கும். அடுத்து வந்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு 10 மணிக்கு போயிட்டு பேங்க்லேயே டைரெக்டாக பார்க்குறீங்க. ஸோ அப்போ என்ன தான் இருக்கும்? 10 லட்சம் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து திடீர்னு மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கும்? 10 லட்சம் தான் இருக்கும். சரிங்களா? இந்த அமௌண்ட்டு வந்து மாறாது. ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது மட்டும் என்ன ஆகும்? இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஒரு கம்பெனியோட பங்குதாரராக நீங்கள் சேர்றீங்க, ஷேரை வந்து பை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஒரு பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஷேர் வந்து ஒரு கம்பெனியோட 10 ஷேர் வாங்குறீங்க, 10 குவான்டிட்டி. ஒரு ஷேரோட விலை 100 ரூபாய். சரிங்களா? 100 ரூபாய் வாங்குறீங்க. டோட்டலாக 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஷேர். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, இந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு 10 ஷேரை வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் வந்து ஒரு 0.00001%, அதாவது அந்த பர்சன்டேஜாவது உங்களுக்கு வந்து ஒரு பங்கு இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் வந்து 10% வாங்கியிருக்கீங்க. இந்த இந்த டோட்டல் கம்பெனியோட மதிப்பு வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 10% வாங்கியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த செபி அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாண்டு பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம் இதை வித்திருக்கோம்னு சொல்லி ஒரு இடம் வாங்குறது பத்திரம் வாங்குறதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோம்னா தானே நமக்கு வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து நீங்கள் 10 ஷேரை வாங்கியிருக்கீங்கன்னா இது எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன ஆகுது? எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த இந்த 10 ஷேர் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கான லாபம் உங்களுக்கு அவங்க கொடுக்கணும். இல்லைன்னா இந்த ஷேரை அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும், வேற யார்கிட்டயாவது நீங்கள் விற்கலாம் இந்த அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு நீங்கள் 10 ஷேரை வாங்கி இன்னைக்கே நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலாக அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ஒரு பாண்டு பேப்பர் மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிமேட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி, அதாவது டிமேட் அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்து டிமேட்டரைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஹோல்டு பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க 10 ஷேரை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். என்ன டைமு வாங்குனீங்க, அந்த டைம்ல வந்து 100 ரூபாய் 10 பைசா இருக்கு அந்த ஷேரு. 10 ஷேர் குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க. இது அப்படியே உங்களுக்கு என்ன ஆயிரும்? உங்களோட அந்த டிமேட் அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்க அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷம் கழிச்சு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 100 ரூபாய் 10 பைசாக்கு நீங்க வாங்கின ஷேரு 101 ரூபாய் இருக்கும். சரிங்களா? ஒருவேளை ஏறி இருந்தா, மார்க்கெட் ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? 101 ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 102 ரூபாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 130 ரூபாய், 150 ரூபாய், இப்படி வந்து மேலே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும் போது உங்களோட ஷேர் வந்து என்ன ஆகுது? 95 ரூபாய், 98 ரூபாய், இப்படி வந்து நீங்க டவுன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து எப்படி வேணா நடக்கலாம், எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேணாலும் மாறலாம். அது மார்க்கெட்ல வந்து எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எவ்வளவு ஷேரை நீங்க வாங்குறீங்க செல் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டோட இந்த அமௌண்ட் மாறிட்டே இருக்கும். இது உங்களுக்கு புரியலன்னா முன்னாடியே நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன், எல்லா வீடியோஸும் பாருங்க. ஓகேங்களா? மார்க்கெட் ஏறும்போது நமக்கு வந்து இந்த ஷேரை வந்து செல் பண்ணிட்டே இருப்பாங்க, பை பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்ப நீங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தா கூட அவங்க வந்து நீங்க இந்த இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் வந்து இதை வாங்கிட்டு வித்துட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப திடீர்னு நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க உங்க அக்கௌண்ட்ல 130 ரூபாய் இப்ப கரண்ட் ஷேர் பிரைஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து நீங்க 100 ரூபாய் 10 பைசாக்கு தான் வாங்குனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க.
எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ 130 ரூபா இருக்கு. இப்போ உடனே என்ன பண்றீங்க? செல் பண்ணிடலாம். ஏன்னா 130 ரூபா இருக்கு அப்படின்னு. உடனே நீங்க செல் பண்ணீங்கன்னா அது அப்படியே அந்த அந்த அமௌண்ட் 130 இன்ட்டு 10 ஷேரையும் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 130 இன்ட்டு 10 என்னாச்சு? 1300 ரூபாய். சரிங்களா? 1300 ரூபாய் அப்படியே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நீங்க வந்து எவ்வளோக்கு வாங்குனீங்க? 1000 ரூபாய்க்கு வாங்குனீங்க. சரிங்களா? வித்தது எவ்வளோக்கு வித்தீங்க? 100 ரூபாய்க்கு வாங்குனீங்க. 130 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணிட்டீங்க. சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகும்? 1300 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல உடனே என்ன ஆயிரும்? ஆட் ஆயிரும். நீங்க இது எந்த செகண்ட்ல பண்ணாலும் அந்த செகண்ட்லயே வந்து என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்பஸ்க்காக தான் டிமேட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்றாங்க. டிமேட்டரைசேஷன் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல. ஏன்னா டக் டக்குன்னு மாறிட்டே இருக்கும். டக் டக்குன்னு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல நீங்க வந்து அந்த அக்ரிமெண்ட் கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா பை பண்றது செல் பண்றது நடந்துட்டே இருக்கும். இப்போ இந்த 1300 ரூபாய் ஆச்சுன்னா உடனே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? பேங்க் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த டிமேட் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது எலக்ட்ரானிக் ஃபார்மேட் ஒரு அக்ரிமெண்ட்னு வச்சுங்களேன். ஒரு இடம் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தராங்கன்னு வச்சுங்களேன். அந்த அக்ரிமெண்ட் வந்து பிசிக்கலா இல்லாம ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல உங்களுக்கு இருக்குது. அது எப்ப வேணாலும் விலை ஏறது விலை இறங்குறது நீங்க பாத்துக்கலாம். உடனே நீங்க செல் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் நம்ம இந்த இது எல்லாமே ஃபாலோ ஆகுது. சரிங்களா? இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல என்ன ஆகும்னா ஆர்பிஐக்கு கீழே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இதுவே வந்து டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி. அதாவது நீங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வாங்குறது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல நடக்குது. ஒரு ஷேரோ ஒரு பாண்டு வாங்குறீங்க இந்த மாதிரி எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செபிங்கிற அமைப்பு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். செபிங்கிற அமைப்பு, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு கீழே தான் இது ஒர்க் ஆகுது. சரிங்களா? ரெண்டுமே கவர்மெண்டோட அமைப்பு தான். சரிங்களா? இது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்டை நீங்க எப்படி ஓபன் பண்றது? எனக்கு வந்து இந்த ஷேரை வாங்கணும் விற்கணுங்க அப்படிங்கிற போது நீங்க அதெல்லாம் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய புரோக்கிங் கம்பெனிஸ் இருக்காங்க. இப்போ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்க செபில இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புரோக்கருக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படி பேங்க் அக்கௌண்ட் போய் நம்ம டைரக்டா ஆர்பிஐல ஓபன் பண்றோம். பேங்க் அக்கௌண்ட்டை போய் என்ன பண்றோம்? பேங்க்ல ஓபன் பண்றோம். சரிங்களா? பேங்க்ல ஓபன் பண்றோம். அந்த மாதிரி செபிங்கிறது வந்து புரோக்கரை கொடுக்குறாங்க. ஒரு புரோக்கர் வந்து இந்த செபில வந்து என்ன பண்றாங்க? ரெஜிஸ்டர் ஆன புரோக்கர் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அந்த உரிமையை வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த புரோக்கர் கிட்ட தான் வந்துட்டு நம்மள மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து வாங்குறோம். சரிங்களா? இப்போ இந்த புரோக்கர் எல்லாம் யார் யாரு? இந்த புரோக்கர் எதுக்காக நம்ம செபி கிட்ட வாங்கி நம்ம கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்க எவ்வளவு ரூபாய்க்கு ட்ரேட் பண்றோமோ, இப்ப கிளைண்ட்ஸ் வந்து ஒரு எவ்வளவு ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணாலும், அதாவது பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி, இவங்க எவ்வளவு வேல்யூக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அதோட ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு கமிஷன் வந்து இவங்களுக்கு போயிடும். சரிங்களா? ஒரு கமிஷன் இப்போ வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்கன்னா அதுல வந்து 0.05% வந்து இவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இந்த பர்சன்டேஜ் வந்து 0.05 கிடையாது. அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜ் இப்போ நீங்க எப்பவுமே வந்து 100 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் நீங்க ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு ட்ரேட்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா அது 100 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராது. ஓகேங்களா? 98 ரூபாய் 50 பைசா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மீதி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமிஷன், புரோக்கரேஜ் கமிஷன் அப்படின்னு சொல்றது இந்த புரோக்கரேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? இதான் புரோக்கரோட வேலை. இந்த மாதிரி ஒரு 1000 கிளைண்ட் இருக்காங்க. சரிங்களா? 1000 கிளைண்ட் இருக்காங்க. அவங்க வந்து மொத்தமா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 0.005 அப்படின்னா கூட பர்சன்டேஜ்னா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் இல்லையா? அந்த இது வந்து டெய்லி 10 லட்சம் ரூபாய் ஒரு 1000 கிளைண்ட் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா வருங்க. இப்போ வந்து நம்ம கம்மியா சொல்றோம். ஓகேங்களா? சும்மா ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றோம். இந்த பர்சன்டேஜ் வந்து இந்த புரோக்கருக்கு கிடைச்சிடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்றாங்க. சரி, இந்த மாதிரி புரோக்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா
நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா. இப்போ டாப் லெவல்ல இருக்கிறது வந்து ஜீரோதா அப்படிங்கிற ஒரு brokerage கம்பெனி ஓகேங்களா. இவங்க வந்து என்னன்னா, இவங்க ஏன் டாப் லெவல்ல இருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் brokerage சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து எத்தனை ரூபாய்க்கு ட்ரேட் பண்றீங்களோ அத்தனை பர்சன்டேஜ், இந்த ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் இல்லாம மொத்தமா பாத்தீங்கன்னா 20 ரூபா ஃபிளாட் ஓகேங்களா. ஃபிளாட்டா 20 ரூபா தான் உங்களுக்கு brokerage பிடிப்பாங்க ஓகேங்களா. இது இந்த மாதிரி பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு எத்தனை லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணாலும் அந்த 20 ரூபா அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து brokerage வந்து ரொம்ப கம்மி சரிங்களா. அதனால வந்து இந்த ஜீரோதால வந்து டிஸ்கவுண்ட் brokerage அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட் brokerage அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் brokerage இன்னொருத்தர் இருக்காங்க சரிங்களா. அப்ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இந்த டிஸ்கவுண்ட் brokerage-னால மட்டுமே ஃபேமஸ் ஆகல. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ட்ரேடிங் பண்றதுக்கான, ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்றதுக்கான நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குது. ட்ரேடிங் இன்வெஸ்டிங் டூல்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குது. இப்போ இந்த ரெண்டுல எதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா தான் உங்களால டெக்னிக்கலா ட்ரேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. இதை தவிர இந்த கமிஷன் பேஸ்டு புரோக்கர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. இப்போ ஏஞ்சல் புரோக்கிங் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் கான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ நிறைய இருக்கு ஓகேங்களா. நிறைய இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஃபேமஸான கம்பெனிஸ் வந்து ஜீரோதாவும் அப்ஸ்டாக்ஸும் தான் ஓகேங்களா. ஸோ இதுல வந்து இப்போ நான் என்னோட அக்கௌண்ட் வந்து ஜீரோதால தான் இருக்குது. எப்படி நம்ம ஜீரோதாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், செக் லீஃப் வந்து ஒரு கேன்சல்டு செக் லீஃபை வந்து கேன்சல்டு பண்ணி அதுல வந்து ஒரு சைன் போட்டுருங்க. சைன் போட்டு கேன்சல் பண்ணி, அதாவது இப்போ செக் லீஃப் இருக்குன்னா சைன் போட்டு அதை வந்து இப்படி ஒரு அடிச்சு விட்டுட்டு நீங்க வந்து என்னன்னா இதை ஒரு போட்டோ எடுத்து, இந்த செக் லீஃப் வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா. அமௌண்ட் எல்லாம் எதுவும் போடக்கூடாது. ஜஸ்ட் சைன் போட்டு செக் லீஃப் போட்டோ எடுத்து வச்சுக்கணும். இந்த எந்த செக் லீஃப் கொடுக்குறீங்களோ அந்த செக் லீஃபோட பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகும் சரிங்களா. பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் தான். எந்த செக் லீஃப் கொடுக்குறீங்களோ அதோட பேங்க் அக்கௌண்ட். பேன் கார்டு, ஆதார் கார்டு, செக் லீஃப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்டோ, இதெல்லாம் நார்மல் ப்ரூஃப் தாங்க. நார்மல் ப்ரூஃப் தான் நீங்க வந்து இது பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் அண்ட் ஓப்பன் ஜீரோதா ட்ரேட் அக்கௌண்டிங் டிமேட் அக்கௌண்ட் ஆன்லைன் வரும் ஓகேங்களா. ஓப்பன் அக்கௌண்ட் இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. அந்த ஓடிபி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜா அதுவே காமிக்கும். நீங்க ப்ராசஸ் பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தா இதே நீங்க டைப் பண்ணீங்கன்னா ரெண்டாவது ஒரு லிங்க் வரும் பாருங்க, ஹவு டு ஐ ஓப்பன் அக்கௌண்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி வரும். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் போகும். இதுல வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து நீங்க கிளிக் பண்ணி ஃபுல்லா பாருங்க. இதுல வந்து அவங்க அப்படியே ஒரு ப்ரொசீஜரா சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சிம்பிளா தான் இருக்கும் ஓகேங்களா. ப்ரொசீஜரா சொல்லியிருப்பாங்க. அப்படி ஆஃப்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த வைரஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால யாரும் வந்து ஆஃப்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது இல்லை. நீங்க வேணா கொரியர் அனுப்பி ஓப்பன் பண்ணலாம் ஓகேங்களா. கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரு. இதுக்கு வந்து நீங்க இது பண்ணலாம். ஒரு இனிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் வந்து ஈக்விட்டிஸ்க்கு வந்து 300 ரூபாய் அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது, ட்ரேடிங் செக்மெண்ட். அதாவது நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை தான் வாங்குறோம் விற்கிறோம் ஓகேங்களா. இதுவே வந்து ஒரு கம்பெனியோட அந்த ஷேரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் எஃப் அண்ட் ஓ செக்மெண்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. எஃப் அண்ட் ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த செக்மெண்ட்லயும் கமாடிட்டி, அதாவது கோல்டு வாங்குறாங்க இல்லையா, கோல்டு, க்ரூட் ஆயில், இதெல்லாம் வந்து கமாடிட்டி மார்க்கெட் ஓகேங்களா. இந்த ரெண்டு செக்மெண்ட்லயும் நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்கம் ப்ரூஃப் வந்து வேணும். இன்கம் ப்ரூஃப் இருந்தா தான் இந்த ரெண்டு செக்மெண்ட்லயும் வந்து ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இன்கம் ப்ரூஃப்னா என்னன்னா, பேங்க்ல நீங்க வந்து சேலரி வாங்குறீங்க இல்லையா, பேங்க்ல சேலரி வாங்குற அந்த சேலரியோட ஸ்லிப்பு சரிங்களா, பேங்க் சேலரி ஸ்லிப்பு. அப்படி இல்லைன்னா ஐடி, நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தா ஐடி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருப்பீங்க இல்லையா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ஐடி ஃபைலிங்கோட அந்த அக்னாலேஜ்மெண்ட் இருக்கும் சரிங்களா. அக்னாலேஜ்மெண்ட் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ஆடிட்டர் வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் அனுப்புவாங்க சரிங்களா. ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெண்டு இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா சப்மிட் பண்ணணும். இதை சப்மிட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு விஷயத்த சப்மிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இந்த செக்மெண்ட்ல வந்து ட்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. இதுதான் வந்து
ப்ரொசீஜர். ஓகேங்களா? இதை ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு வந்து கைட் டாட் ஜீரோதா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா, கைட் டாட் ஜீரோதா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் பண்ணுற டூல் வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரேட் எல்லாம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து இந்த டூலை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்